ரூஃப் காங்கிரீட் போட்டு முடிச்சதும் பாத்தி கட்டி விட்டுட்டாங்க. ஸோ 25 டேஸ்க்காச்சும் ஃபுல்லாக தண்ணி விடணும். அப்போ தான் ரூஃப் ஒழுங்காக செட் ஆகும். ஆனால் 2 நாளைக்கு எங்களால் தண்ணியே விட முடியல. கன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடியே போர் போடுறது தான் பிளானு. ஆனால் வந்து போர் போடுறதுக்கு எப்படியும் 2 lakhs கிட்ட செலவாயிடும்னு சொல்லிட்டு பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுவும் எங்கள் வீட்டுக்கிட்டே 2 நாளைக்கு ஒரு முறை தான் முனிசிபாலிட்டிலேருந்து தண்ணி விடுவாங்க. அந்த தண்ணியை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டிராக்டர் தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்சோ மோட்டரோட ப்ரெஷருமே லோவாக இருக்கிறதுனால ரூஃப் வரைக்குமே தண்ணி வர்றது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. அதனால் ஹஸ்பண்ட் வந்து காலையிலே வந்து நான் அவங்களுக்கு டிஃபன் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன். நான் வந்ததும் அவங்க கிளம்பிட்டாங்க. நான் ரெடியாக பெங்களூர் வரைக்கும் போகணும். ஆல்ரெடி டிராஃபிக்கே நிறைய இருக்கும். நானும் இவன் பக்கத்து வீட்டு பையன் இவன் ஸ்கூலெல்லாம் இல்லாதனால அவனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். நானும் அவனும் ரிமைனிங் இருக்கிற பாத்தியெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சில்லுன்னு தென்னை மரத்து காற்றுல இந்த மார்னிங் வியூ டெரஸ்லேருந்து பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒன்ஸ் 9 o'clock ஆச்சு, இருக்கவே முடியல. அதனால் போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் பாத்தி ஃபில் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டோம். ஈவினிங் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் 2 தென்னை மரம் இருக்கும். அதில் ஒன்று வந்து எடுத்துகிட்டோம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த தென்னை மரத்தை பார்க்கும்போது அது கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு.